ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சிக்கூஸ் டெனியில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பலாக்கொட்டை பொரியல். இதை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 2 நாள் நம்ம காய வச்சோம் அப்படின்னாக்கா அதோட மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் அப்படியே ஈஸியாக வந்துடும். அந்த தோல் எடுத்துகிட்டு முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஊறி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஊறி இதை கழுகி எடுத்து வச்சுருக்குறோம். இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம குக்கரில் மாற்றிட்டு குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கோம், வேறு எதுவும் சேர்த்த வேண்டாம். உப்பு போட்டோம் அப்படின்னா ஒரு சில பலாக்கொட்டை சீக்கிரம் வந்துடும், ஒன்று வேகாமல் கல் மாதிரி இருக்கும். அதனால் உப்பு போடலை. மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பலாக்கொட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம் இது எல்லாமே மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அதில் இப்போ நம்ம பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு வானல் வச்சுக்கலாம். இப்போ வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச இந்த வெங்காயம், மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்க விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பலாக்கொட்டை வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்தலை. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் பலாக்கொட்டை மட்டும் அதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு அந்த பலாக்கொட்டையில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் பிடிக்கிறது வேகட்டும். இது வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சு. காரெல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு, உப்பும் பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வேணால் பலாக்கொட்டை பொரியல் நமக்கு ரெடி ஆகிருச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.